அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பாலேஜெனிஷ். அணிஇ குழு ஏவின் இளம் விஞ்ஞானி. நான் இன்று குமரி அறிவியல் பேரவை முத்தமிழ் சங்கமம் ஒரு காணொளியை தயார் செய்ய வந்திருக்கிறேன். நான் இன்று வந்த இடம்தான் மருந்துவாள் மலை. மருந்துவாள் மலை தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற மலையாகும். இயற்கை அழகு, அரிய மூலிகைகள் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவற்றால் இந்த மலை சிறந்து விளங்குகிறது. பண்டைய காலம் முதல் மனித வாழ்வுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த மலை தமிழர்களின் பண்பாட்டு மற்றும் மருத்துவ மரபின் ஒரு அடையாளமாக இருந்து வருகிறது. இந்த மலைக்கு மருந்துவாள் மலை என்ற பெயர் வழங்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் இங்கு மிக அதிக அளவில் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் இயற்கையாகவே வளர்ந்ததே ஆகும். நோய்கள் குணப்படுத்தும் சக்தி கொண்ட செடிகள், தாவரங்கள் இம்மலையில் செழித்து வளர்ந்ததால் இம்மருந்துகள் வாழும் மலை என்ற பொருளில் இந்த பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்பாடும் பல அரிய மூலிகைகள் இங்கு கிடைத்ததாக நம்பப்படுகிறது. புராண வரலாற்று தொடர்பு மற்றும் மருந்துவாள் மலை பற்றிய ஒரு கதை ஒன்று உள்ளது. ராமாயணத்தில் ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த போரில் கும்பகர்ணன் தோல்வியடைந்து விட்டதும் ராவணனுக்கு ஒரே கோபம். உடனே இந்திரஜித், ராவணனின் மகன், நான் போய் அவர்களை அழித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னான். உடனே ராவணனும் அதற்கு சரி என்று சொன்னார். அதன் பின் ஆனால் ராவணனோ சும்மாக இல்லை. இந்திரஜித்தை ஏன் அனுப்பினார் என்று தெரியுமா? இந்திரஜித் பிரம்மாவிடமிருந்து பல வரங்களை பெற்றிருந்தார். அந்த ஆணவத்தினால் அவன் போர்க்களத்திற்கு சென்று ராவணனையும் ராமனையும் பார்த்து அம்பு எய்த துணிந்தான். அந்த அம்பு ராவணனின் மீது படாமல் லட்சுமணனின் மீது பட்டது. அந்த அம்பின் தாக்கத்தால் லட்சுமணன் மூர்ச்சமடைந்தார். உடனே அதை பார்த்த 2 வானரங்கள் அந்த தகவலை ஹனுமனுக்கு தெரிவித்தன. உடனே ஹனுமன் அங்கு வந்த பின் லட்சுமணனின் நிலையை பார்த்து மனம் குலைந்தார். உடனே அவர் ஒரு மருத்துவரை காண சென்றார். மருத்துவரை காணி அவர்களை இங்கு அழைத்து வந்தார். அழைத்து வந்த பின் அந்த மருத்துவர் சொன்னார், இதற்கான ஒரே தீர்வு சஞ்சீவி மலையில் இருக்கும் ஒரு மூலிகை தான். அந்த மூலிகையை நீங்கள் எப்படியாவது எடுத்துட்டு வர வேண்டும் என்று கூறினார். உடனே ஹனுமரும் ராமனிடம் ஆசையை பெற்றுக்கொண்டு அந்த மலையை நோக்கி புறப்பட்டார். அங்கு போனதும் அவருக்கு ஒரே குழப்பம். அந்த மூலிகை எது எது என்று ஒரே குழப்பம். உடனே அவர் சஞ்சீவி மலையை யோசிக்காமல் பெரிதாகி தூக்கி பறந்து சென்றார். அப்பொழுது பறந்து சென்ற வேளையில் சில துகள் துகள்களாய் மலைமலையாய் விழுந்தன. அந்த துண்டுகளில் ஒரு பகுதிதான் மருந்துவாள் மலையாக கருதப்படுகிறது. தமிழ் சித்த மருத்துவத்தின் வளர்ச்சியில் மருந்துவாள் மலைக்கு முக்கிய இடம் உண்டு. அகத்தியர், போகர் போன்ற சித்தர்கள் இம்மலையில் தங்கி தவம் செய்து மூலிகைகளின் மருத்துவ தன்மைகளை ஆராய்ந்ததாக நம்பப்படுகிறது. இயற்கையில் கிடைக்கும் தாவரங்களை கொண்டு அவர்கள் பல்வேறு மருந்துகளை தயாரித்து மக்களின் நோய்களை குணமாக்கினர். இதன் மூலம் மருந்துவாள் மலை சித்த மருத்துவத்தின் ஒரு முக்கிய மையமாக விளங்கியது. மருந்துவாள் மலை இயற்கை வளங்களால் செழித்து விளங்கும் பகுதியாகும். அடர்ந்த காடுகள், மழைநீர் வளம், அரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இம்மலையின் சிறப்பாகும். இங்கு வளரும் மூலிகைகள் மனித உடல்நலத்திற்கு பெரிதும் உதவுகின்றன. இந்த மலை சுற்றுப்புற சூழலுக்கு சமநிலையை பாதுகாக்கும் ஒரு முக்கிய இயற்கை அரணாகவும் விளங்குகிறது. மருந்துவாள் மலை ஆன்மீக ரீதியாகவும் உயர்ந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தவசிகள், கன்னியாசிகள் மற்றும் ஆன்மீக தேடுபவர்கள் இம்மலையை அடைந்து தவம் செய்து வந்துள்ளனர். நோய் தீரவும் மன அமைதி பெறவும் மக்கள் இந்த மலையை புனிதமாக கருதி வழிபடுகின்றனர். இயற்கை ஆன்மீகமும் ஒன்றிணையும் இடமாக இந்த மலை விளங்குகிறது. இன்றைய காலத்தில் மருந்துவாள் மலை வரலாற்று, மருத்துவ மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் கொண்ட இடமாக கருதப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இம்மலையை பார்வையிடுகின்றனர். அதே நேரத்தில் இந்த மலையின் இயற்கை வளங்களையும் மூலிகை செல்வத்தையும் பாதுகாப்பது அனைவரின் கடமையாகும். மருந்துவாள் மலை என்பது வெறும் ஒரு மலை அல்ல,
அது தமிழர்களின் மருத்துவ அறிவு, புராண நம்பிக்கை மற்றும் இயற்கை மீது கொண்ட மரியாதையின் அடையாளமாகும். வரலாறு புராணமும் கலந்த இந்த மலை மனித வாழ்விற்கு இயற்கை அளித்த அரிய பொக்கிஷமான திகழ்கிறது. இப்போது நான் எனது உரையை தொடங்குகின்றேன். இனிய தமிழுக்கும் அறிவு தரும் அறிவியல் தமிழுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 பூதன் ஜேந்தனார் அவர்களால் இயற்றப்பட்டது. இது வெறும் அறக்கருத்துக்களை கூறும் நூல் மட்டுமல்ல, ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் அறிவியலை போதிக்கும் சிறந்த வழிகாட்டியாகும். இந்நூலில் உணவு குறித்த மிக முக்கியமான அறிவியல் சிந்தனை ஒன்றும் உள்ளது. பால் என்னும் குளவி பசித்தனப்ப இன்பம். அறிவியல் உண்மை. தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை அன்றே தமிழர்கள் அறிந்திருந்தனர். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலில் மட்டுமே உள்ளது என்ற உயிரியல் உண்மையை அது போற்றுகிறது. மேலும் மிதக்க சொல்லும் அளவுணவு என்பது ஊட்டச்சத்து அறிவியலின் அடிப்படை விதியாகும். தீய பழக்கங்களை விடுவதும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பதும் எவ்வளவு நல்லது என்பதை இந்நூல் பதிவு செய்கிறது. இயற்கையை நேசிப்பதே வாழ்வின் ஆதார அறிவியல் என்பதை இந்நூல் பதிவு செய்கிறது. குளம் தொட்டு வளம் பெருக்குதல் மற்றும் வித்தின்றி விளைவாடாமை போன்ற கருத்துக்கள் முறையான நீர் மேலாண்மை மற்றும் மரபியல் சார்ந்த புரிதலை காட்டுகின்றன. நண்பர்களே, இனியவை 40 என்பது வெறும் நீதி நூல் மட்டுமல்ல, அது ஒரு நலவாழ்வு அறிவியல் பெட்டகம். உணவு, உறவு, கல்வி மற்றும் இயற்கை என அனைத்தையும் அறிவியலோடு அணுகினால் வாழ்க்கை இனிக்கும் என்பதே இந்நூல் நமக்கு சொல்லும் செய்தி. அந்த இனிமையை அறிவியலோடு சுவைப்போம். இனியவை 40 பயில்வோம், வாழ்வில் இன்பமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.